வணக்கம். நான் தான் உங்கள் ஜாலிக்கோ. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு எங்க இருக்கிறேன்னா உப்ளிக்கு வந்துக்கிறேன். உப்ளியில வந்துட்டு ஒரு விசேஷ ப்ரோக்ராம் நடக்குது. அந்த அத்தை பார்க்கறதா வந்திருக்கோம். ஒரு திருவிழா கூட சொல்லலாம். எஸ், அந்த திருவிழா உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த திருவிழா நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதைக்குள்ள போலாம் வாங்கோ. லுமினி என்ற கிராமம், அந்த கிராமம் இப்போ வந்துட்டு நேபாளா இருக்குது. ஸோ அந்த நேபாள தான் அந்த கொந்தை வந்துட்டு பொறுக்குது. அந்த கொந்தையோட அப்பா பேர் வந்துட்டு சுதாதானா, அப்புறமா அந்த அம்மாவோட பேர் வந்துட்டு மாயா. ஸோ ஓகே, இந்த கொந்தை கொண்டு அவங்க அப்பா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ராயல் லைஃப்பை தான் காட்டியிருக்கிறாரு. ஸோ எந்த வந்து அந்த சேட் லைஃப் வந்துட்டு காட்டவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு அந்த ராஜா, அந்த கொந்தையை கூட்டின்னு போயிட்டு உலகத்தை காட்ட போறாரு, ராயலான லைஃப். ஏன்னா அந்த ராஜா வந்துட்டு ராயல் பரம்பரை எல்லாம் பிறந்திருக்குவாரு, எல்லாமே ராயலா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொந்தைக்கு காட்ட விரும்ப போறாரு. ஆனா அந்த கொந்தை ஒரு நாள் வந்துட்டு ராயலான இடத்துக்கு கூட்டின்னு போகும்போது திடீர்னு பார்க்கும்போது எல்லா பட்டர்ஃப்ளை அது இதுன்ட்டு எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ராக் வந்துட்டு ஒரு இது சாப்பிட்டுருக்கோம், இன்செக்டை சாப்பிட்டுருக்கோம், ஒரு பாம்பு வந்துட்டு ஃப்ராகை சாப்பிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தாக்கா அவருக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு லைஃபை சாப்பிட்டுருக்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் பாட்டா பானம் வச்சுன்னு ஒருத்தர் சாவச்சுங்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் ஒருத்தர் வந்துட்டு இது மிஸ்லீட் பண்ணிருக்கிறாங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லும் போது அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தை சொல்லுது. ஸோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஐயோ என் குழந்தைக்கு நான் ராயல் லைஃப் தான் காட்டணும், இதே நான் திடீர்னு இந்த மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில இருக்கிற ஜனங்களை வந்துட்டு வேலை பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டுட்டு இனிமே என் பையனுக்கு வந்துட்டு நீங்க ஒரு ராயலான லைஃப் தான் காட்டணும், தவிர இந்த மாதிரி எது தவறான விஷயங்களை காட்டவே காட்டாதீங்கன்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணின்னு போயிடுறாங்க. ஒரு நாள் வந்துட்டு நம்ம குழந்தை வந்துட்டு பெருசாயிருது. அந்த பெரிய குழந்தை ஆயிடுச்சுன்னு அவரு வந்துட்டு என்ன ஆகுது, கல்யாணம் ஆகுது, எல்லாமே ஆகுது. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேர் வந்துட்டு ராகுலா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த பெரியவர் பத்தி தான் பேச போறோம், அந்த குழந்தை பத்தி பேச போல. அந்த பெரியவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு வாட்டி ப்ரொசெஷன் போவாரு. ப்ரொசெஷன் போற டைம்ல என்ன ஆகுதுன்னா, போற டைம்ல வந்துட்டு 4 பேரை பாக்குறாரு. அந்த 4 பேர் யாருன்னா, ஒருத்தர் வந்துட்டு சிக்குனா சிக் பர்சன், அத்தா ஜுரம் வந்துட்டுல அந்த பர்சனு, இன்னொருத்தர் வயசானவங்களை பார்க்குவாரு, இன்னொருத்தரை பார்த்தாக்கா இறந்துட்டுவாங்கோ, அங்க சாவலாயிட்டோ, இன்னொருத்தர் பார்த்தாக்கா டிசீஸ் வந்துட்டு இருக்கோம். ஓகே, என்னடா இது, நம்ம அப்பா இதெல்லாம் நம்மளுக்கு காட்டவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. நம்மளுக்கு லைஃப்ல வந்துட்டு சஃபரிங்ஸ் கூட இருக்கு, நம்மளுக்கு லைஃப்ல வந்துட்டு டெட்டு கூட இருக்குதுன்ட்டு அப்பதான் அவருக்கு புரியுது. இவர் வந்துட்டு அவர் 29 வயசுல வந்துட்டு ஒரு காவி துணியை போட்டுன்னு ஒரு நடைய நடுக்கிறாரு. எப்படி நடுக்கிறாருன்னா, அவரோட சொத்து சொகம் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, இல்ல எங்க அப்பா வந்துட்டு எனக்கு தவறான வழி காமிச்சிருக்காரு, இதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குது, என்லைட்மெண்ட் பண்ணணும், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இங்க ஒரு உயிர் இருக்குது, சடனா உயிர் போயிருது, அப்படியெல்லாம் இருக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நடை கிடைக்கிறது. இவர் வந்துட்டு ஒரு வேல போறாரு. அந்த எங்க போறாருன்னா, அங்க போதி கயான்ற கிராமத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு போதி ட்ரீ கீழே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, போதி மரம் கீழே என்ன பண்றாரு, தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ அவர் கிட்ட 45 வயசு ஆகுது, அப்போ மட்டும் அவர் தியானம் பண்றாரு, தர்மத்தை ஃபாலோ பண்றாரு, நல்லா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பேஷன்ஸா இருக்கணும், கூடாது கெட்டது பார்க்க கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு விஷயத்த அவர் வந்துட்டு பண்றாரு. அப்புறமா அவருக்கு 45வது வயசுல வந்துட்டு ஒரு பேர் கிடைக்குது. அந்த குழந்தையோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அந்த புனிதமான மனிதரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? கடவுளானார், அவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அவரோட பேரு தான் கௌதம புத்தா. அவர் வந்துட்டு புத்தான்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகே, அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? சித்தார்த்த கௌதமா. ஸோ அதுல இருந்து சித்தார்த்த அவங்க எடுத்துட்டு கௌதமான்னு வச்சு கௌதம புத்தான்ட்டு. ஆக்சுவலி அவர் சின்ன வயசு இருக்கும் போது எல்லாரும் அவரை வந்துட்டு சித்தார்த்தான் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறமா அவர் புத்தா ஆயிட்டுனதான் அவரை கௌதம புத்தான்ட்டு எல்லாரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நாமளும் சொல்லியிருந்தோம். எஸ், இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு வந்துட்டு புத்தாவோட கதையை தான் சொல்லி நின்றேன். அவர் எப்படி இவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாரு, இப்போ வந்துட்டு ஒரு ராஜ்யமே ஒரு உலகமே இவரை கொண்டாடுது. இன்னைக்கு வந்துட்டு நான் ஏன் உப்ளிக்கு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு இங்க வந்துட்டு புத்தா ஜெயந்தி பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு புத்தா பௌர்ணமி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தான் நம்ம புத்தா பத்தி பார்த்துன்னு இருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு இருக்கோம். ஓகே, 45 வருஷம் ஆயிட்டுன்னா எங்கடா போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45 வருஷம் ஆயிட்டுன்னா அவர் வந்துட்டு ஏஷியா வந்துட்டு ஃபுல்லா சுத்தினாரு. என்ன சுத்தினாருன்னா, அவரு அந்த நல்லது தர்மம்
பின்ன அவர் எது பண்ணக்கூடாது அவர் மட்டும் கத்துக்க கூடாது, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனமும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு 5th இருந்து இருக்கிற 4th செஞ்சுரியில ஸ்டார்ட் பண்ணாரு அவர் அங்க நடக்கிறதுக்கு. ஸோ நடுக்க ஃபுல்லு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபுல் இந்தியாவை கவர் பண்ணுவாரு. இந்தியால இருக்கிற எல்லா இடத்துலயும் போயிட்டு தர்மத்தை பத்தி சொல்றாரு, நம்ம எது கொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஸோ எல்லாம் நல்லபடியா நியாயமா நீதியா எல்லாம் இருக்கணும். நீங்க எவ்வளவு புத்தாவோட இது கோயட்ஸ் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் உண்மைதான். எல்லாம் பண்றாரு, எல்லாத்தையும் போய் சொல்றாரு, எல்லா விசேஷம் நடக்குது. ஓகே, அப்புறமா அவருக்கு என்ன ஆகுது, போக எல்லாம் சுத்தின்னு இருக்கும் போது 80 வயசு ஆக போகுது. 80 வயசு ஆகுது. அங்க குஷி நகர்ன்ட்டு ஒரு நகர்ல வந்துட்டு அவரு காலம் ஆகுறாரு, அப்படின்னா இறந்து போறாரு. ஸோ அவரோட கதையை வந்துட்டு அங்கதான் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, என்ன தவிர யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா அவரு வந்துட்டு என்ன தவிர யாரும் ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்ல விஷயம் வந்துட்டு நிறைய பேர் தவறா புரிஞ்சுன்னு இருக்கீங்க. அது வந்துட்டு வேற விஷயம். அது அந்த காலத்துல அந்த பீரியட்ல அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு அவர் பேரை யூஸ் பண்ணி வேற மாதிரி இப்ப நடக்குது இல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி நின்றாங்க. ஸோ அதனாலதான் அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தவிர விட்டா நீங்க அந்த மாதிரி அவர் வேற இன்டென்ஷன்ல எதுவுமே சொல்ல. எஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு புத்தா பௌர்ணமிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு புத்தா ஜெயந்தி, அதை கொண்டாடத்தான் நான் உப்ளிக்கு வந்திருக்கேன். எங்க மேனேஜர் கூட புத்தா ஜெயந்தி கொண்டாடத்தான் நான் வந்துட்டு உப்ளிக்கு வந்திருக்கேன். இப்போ அதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, எங்க பண்றாங்கன்ட்டு நான் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கூட்டின்னு போறேன். வாங்க, இது நம்மளுக்கு வந்துட்டு புதுசான ஒரு எக்ஸ்ப்ளோர். அப்புறமா புத்தா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ நான் எவ்வளவு பொறுமையா பண்றேன், என்ன பண்றேன், எப்படி பண்றேன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். இன்னொன்னு, நான் புத்தா பத்தி எதுனா வந்துட்டு தப்பா வேற டேட் எதுனா வந்துட்டு தப்பா சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு உங்க வீட்டுக்குள்ளேயே நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. என்ன இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்ப நான் சொல்லும் போது நான் தெரிஞ்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு புத்தா பௌர்ணமி. ஸோ அந்த புத்தா பௌர்ணமிக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு என்ன விசேஷம்னா 100th இயர் செலிப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கு நம்ம உள்ள போயிருக்கிறோம். வாங்க உள்ள போகலாம். இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம புத்தா பத்தி பேசினோம். இனிமே வந்துட்டு புத்தரோட கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா உப்ளில இருக்குது. இந்த கோயில் எப்போட எஸ்டாபிஷ்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 1924ல தான் எஸ்டாபிஷ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2024ல நம்ம இருக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா 1924ல இருந்து 2024க்கு கரெக்டா 100 இயர்ஸ் ஆகுது. 100 இயர்ஸை செலிப்ரேட் பண்றதுக்கோஸ்கரம் தான் இவ்வளோ மக்கள் வந்துட்டு கூட்டமா வந்துட்டு சேர்ந்துருக்குறாங்க நம்ம புத்தரோட கோயில்ல. புத்தரோட கோயிலோட மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 100 இயர் வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கோயில் கொஞ்சம் எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய கோயில் இப்படி இருந்துச்சு, இந்த கோயிலை வந்துட்டு இவங்க இப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண வந்தாங்க. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யாருமே முன்னாடி வரல, எந்த கான்ட்ராக்டரும் வரல. ஆனால் ஒருத்தர் வந்தாரு. அந்த ஒருத்தரோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கான்ட்ராக்டரா கூட இருக்கலாம், அவர் வந்துட்டு இன்ஜினியர் கூட இருக்கலாம், அவரு பேரு வந்துட்டு மாந்தேஷன் கூட இருக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேர் வந்துட்டு மாந்தேஷ். இவர் தான் வந்துட்டு டிசைனரு, இன்ஜினியரு இந்த கோயிலுக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு என் கையில முடியும், நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்துட்டு கட்டி குத்திருக்காரு. இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் இந்த கோயில் வந்துட்டு கட்டினே இருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இவங்களுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் வேணும் இந்த கோயில் கட்டுறதுக்கு. நம்ம புத்திஸ்ட் யாருன்னா எங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு சப்போர்ட் பண்றது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் எப்படி பண்ணுன்ட்டு உங்களுக்கு நான் கான்டாக்ட் வாங்கி தரேன். இன்னைக்கு வந்துட்டு புத்த பௌர்ணமி. புத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் 100th
இயர் ஆஃப் தி டெம்பிள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு கூட்டமாக சேர்ந்துன்னு இருக்காங்க. புத்தாவோட கதை சொல்லினுக்கிறாங்க. பொறுமையாக இருக்கணும், நல்லது பண்ணணும், எல்லாமே நல்ல விஷயங்கள் வந்துட்டு இவங்க மேடையில் சொல்லினுக்கிறாங்க. மக்கள் அதை வந்துட்டு கேட்டுன்னு ஆனந்தமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா சிலைங்க வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இந்த சிலைங்க எல்லாம் வந்துட்டு ரீசெண்டாக பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் உப்ளியில் ஸ்டேஷன் கிட்ட வந்தீங்கன்னா ஸ்டேஷன் கிட்ட புத்தா கோயிலுன்னு நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டிங்கன்னா கூட டைரெக்டாக கோயில்கிட்ட போயிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதனா இந்த கோயில் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குவேன். ஓகே, இத்தோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் தான் சந்திக்க போகிறேன். வரட்டா, நான் தான் உங்கள் ஜாலிகோர்.